ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 15:1 to 15:11 சுருக்கம். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 15:1 to 15:11 சுருக்கம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நான் தகுதியற்றவன் என்று கூறிவிட்டு எம்பெருமானை விட்டு வெளியேறினார். இரண்டாம் பாசுரத்தில் எம்பெருமானை விட்டு பிரியும் தகுதி தனக்கு இல்லை என்று ஆழ்வார் கூறினார். மூன்றாம் பாசுரத்தில் எம்பெருமான் தன் எளிமையை காட்டி ஆழ்வார் மெய்மறந்தார். நான்காவது பாசுரத்தில் ஆழ்வார் சொத்தின் உரிமையாளர் சொத்தை நழுவ விடமாட்டார் என்று கூறினார். ஐந்தாவது பாசுரத்தில் ஆழ்வார் தனது தாமரை பாதத்தில் சரணடைந்ததை உறுதி செய்ய எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஆறாவது பாசுரத்தில் எம்பெருமான் சிறிது தாமதித்ததைக் கண்டு ஆழ்வார் முடித்து விட்டதாக கூறுகிறார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரிடம் விரைகிறார். ஆழ்வார் மீண்டும் அவர் தகுதியற்றவர் என்று கூறுகிறார். எட்டாவது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாருடன் சேர்ந்து இருப்பதில் கோகுலத்தில் வெண்ணெய் உண்பது போன்றது என்கிறார். ஒன்பதாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடனான தனது தொடர்பு எம்பெருமானுக்கு விஷமாக இருக்கும் என்றும் அந்த விஷத்தை கொண்டு தான் நிலைத்திருப்பேன் என்றும் எம்பெருமானார் கூறுகிறார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நான் தகுதியற்றவன் என்று கூறிவிட்டு எம்பெருமானை விட்டு வெளியேறினார். இரண்டாம் பாசுரத்தில் எம்பெருமானை விட்டு பிரியும் தகுதி தனக்கு இல்லை என்று ஆழ்வார் கூறினார். மூன்றாம் பாசுரத்தில் எம்பெருமான் தன் எளிமையை காட்டி ஆழ்வார் மெய்மறந்தார். நான்காவது பாசுரத்தில் ஆழ்வார் சொத்தின் உரிமையாளர் சொத்தை நழுவ விடமாட்டார் என்று கூறினார். ஐந்தாவது பாசுரத்தில் ஆழ்வார் தனது தாமரை பாதத்தில் சரணடைந்ததை உறுதி செய்ய எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஆறாவது பாசுரத்தில் எம்பெருமான் சிறிது தாமதித்ததைக் கண்டு ஆழ்வார் முடித்து விட்டதாக கூறுகிறார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரிடம் விரைகிறார். ஆழ்வார் மீண்டும் அவர் தகுதியற்றவர் என்று கூறுகிறார். எட்டாவது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாருடன் சேர்ந்து இருப்பதில் கோகுலத்தில் வெண்ணெய் உண்பது போன்றது என்கிறார். ஒன்பதாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடனான தனது தொடர்பு எம்பெருமானுக்கு விஷமாக இருக்கும் என்றும் அந்த விஷத்தை கொண்டு தான் நிலைத்திருப்பேன் என்றும் எம்பெருமானார் கூறுகிறார். பத்தாவது பாசுரத்தில் எம்பெருமான் அவருடன் இருக்குமாறு சமாதானப்படுத்தி அவரை வரவேற்க பரமபதத்தை அலங்கரிக்க தொடங்கினார் என்று ஆழ்வார் கூறுகிறார். இறுதியாக ஆழ்வார் இந்த 10 ஆண்டுகளை கற்றவர்களுக்கான முடிவை விளக்குகிறார். தொடர்ந்து இந்த பதிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தம்முடைய தாழ்வு மனப்பான்மையை பற்றி சிந்திப்பதில் துக்கமில்லை என்று ஆழ்வார் கருணையுடன் கூறுகிறார். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றவர்களுக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டு எம்பெருமானை மட்டும் பிரியும் துக்கமில்லை என்கிறார் ஆழ்வார். இறுதியில் இந்த தசாப்தத்தை பாராயணம் செய்து தியானம் செய்யக்கூடியவர்கள் எம்பெருமான் இல்லாத துன்பத்திற்கு ஆளாக வேண்டியதில்லை. தன்னை தகுதியற்றவராக கருதி அவரை ஆழ்வார் சென்றது போல விட்டுவிட வேண்டும் என்கிறார். 10வது பாசுரத்தில் எம்பெருமான் அவருடன் இருக்குமாறு சமாதானப்படுத்தி அவரை வரவேற்க பரமபதத்தை அலங்கரிக்க தொடங்கினார் என்று ஆழ்வார் கூறுகிறார். இறுதியாக ஆழ்வார் இந்த 10 ஆண்டுகளை கற்றவர்களுக்கான முடிவை விளக்குகிறார். தொடர்ந்து இந்த பதிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தம்முடைய தாழ்வு மனப்பான்மையை பற்றி சிந்திப்பதில் துக்கமில்லை என்பதே இந்த தசாப்தத்தின் பலன் என்று ஆழ்வார் கருணையுடன் கூறுகிறார். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றவர்களுக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டு எம்பெருமானை மட்டும் பிரியும் துக்கமில்லை என்கிறார் ஆழ்வார். இறுதியில் இந்த தசாப்தத்தை பாராயணம் செய்து தியானம் செய்யக்கூடியவர்கள் எம்பெருமான் இல்லாத துன்பத்திற்கு ஆளாக வேண்டியதில்லை. தன்னை தகுதியற்றவராக கருதி அவரை ஆழ்வார் சென்றது போல விட்டுவிட வேண்டும் என்கிறார். பாசுரம் 15:11 கடைசி பாசுரம் 15:11. மாலே மாய பெருமானே மாமாயனே என்று மாலே ஏறி மால் அருளால் மன்னு குருகூர் சடகோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை 10 வல்லார்க்கு இல்லை பரிவதே. மாலே மாய பெருமானே மாமாயனே என்று மாலே ஏறி மால் அருளால் மன்னு குருகூர் சடகோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை 10 வல்லார்க்கு இல்லை பரிவதே. ஆழ்வார் தனது அடக்கத்தால் திகைத்து எம்பெருமானை அழைக்கிறார். எல்லாரை விடவும் மேன்மை அடைவதால்
இயற்கை பேராற்றல் கொண்டவரே, அளவற்ற அற்புத குணங்களை உடையவனே, அளவற்ற செல்வம், வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகளை உடையவனே மற்றும் அவரது நல்ல குணங்களை பற்றி தியானிக்கிறார். திகைத்து எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்ல விரும்பி தமிழ் மொழியில் புலவை பெற்றவர்களால் ஆழ்வார் தனது அடக்கத்தால் திகைத்து எம்பெருமானை அழைக்கிறார். எல்லாரை விடவும் மேன்மை அடைவதால் இயற்கை பேராற்றல் கொண்டவரே, அளவற்ற அற்புத குணங்களை உடையவனே, அளவற்ற செல்வம், வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகளை உடையவனே மற்றும் தசாப்தத்தில் எம்பெருமான் எல்லையற்ற கருணையை அவர் நம்பினார். தசாப்தத்தில் எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் அவர் நம்பினார். திகைத்து எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்ல மற்றும் அவரது நல்ல குணங்களை பற்றி தியானிக்கிறார். திகைத்து எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்ல விரும்பி தமிழ் மொழியில் புலமை பெற்றவர்களால் கொண்டாடப்படும் ஆழ்வாரின் திருமொழியின் 1000 பாசுரங்கள் இந்த தசாப்தத்தில் அவர் நம்பினார். இசையில் புலமை பெற்றவர்களும் இதை பாடக்கூடியவர்களும் பொருள் புரியும் பக்தர்களும் இந்த தசாப்தத்தை சரியான மனப்பான்மையுடன் மனநிலையுடன் பாராயணம் செய்யக்கூடிய அத்தகைய நபர்களுக்கு ஆழ்வார் சென்றது போல் பிரிந்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்வார் தனது அடக்கத்தால் திகைத்து எம்பெருமானை அழைக்கிறார். எல்லாரை விடவும் மேன்மை அடைவதால் இயற்கை பேராற்றல் கொண்டவரே, அளவற்ற அற்புத குணங்களை உடையவனே, அளவற்ற செல்வம், வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகளை உடையவனே மற்றும் அவரது நல்ல குணங்களை பற்றி தியானிக்கிறார். திகைத்து எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்ல விரும்பி தமிழ் மொழியில் புலமை பெற்றவர்களால் கொண்டாடப்படும் ஆழ்வாரின் திருமொழியின் 1000 பாசுரங்கள் இந்த தசாப்தத்தில் எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் அவர் நம்பினார். எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் அவர் நம்பினார். இசையில் புலமை பெற்றவர்களும் இதை பாடக்கூடியவர்களும் பொருள் புரியும் பக்தர்களும் இந்த தசாப்தத்தை சரியான மனப்பான்மையுடன் மனநிலையுடன் பாராயணம் செய்யக்கூடிய அத்தகைய நபர்களுக்கு ஆழ்வார் சென்றது போல் பிரிந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாலே, நேச்சுரல் ஆம்னிபிரசன்ஸ், கிரேட்னஸ். மாயப்பெருமானே, கிரேட்னஸ் டியூ டு ஆஸ்பிஷியஸ் குவாலிட்டிஸ். மாமாயனே, கிரேட்னஸ் டு ஹிஸ் டிவைன் ஆக்டிவிட்டீஸ். என்று என்று மால் ஏறி becoming bewildered, saying I am unqualified, saying and leaving him after contemplating on such greatness of எம்பெருமான். மால் அருளால் மன்னு குருகூர் சடகோபன். Just like someone who is trying to hang himself is saved by cutting off the rope, Alvar who tried to leave Emperuman was saved by Emperuman's unlimited mercy. Just like princely persons cannot eat very handful of food without ghee, Alvar cannot proceed at every stage without Emperuman's mercy. Male, natural omnipresence, greatness. Maya Perumane, greatness due to auspicious qualities. Ma Mayane, greatness due to his divine qualities. என்று Mal Eri, becoming bewildered, saying I am unqualified, saying and leaving him after contemplating on such greatness of Emperuman. Mal Arulai Mannu Kurugur Sadagopan. Just like someone who is trying to hang himself is saved by cutting off the rope, Alvar who tried to leave Emperuman was saved by Emperuman's unlimited mercy. Just like princely persons cannot eat every handful of food without ghee, Alvar cannot proceed at every stage without Emperuman's mercy. Pale Tamizhar. Ones who are well versed in Tamil, that is like sweet milk. Pale Tamizhar, ones who are well versed in Tamil, that is like sweet milk. Isaikarar, ones who can add music to poems like Sri Madhurakavigal and Nadamunigal who are experts in music. Isaikarar, ones who can add music to poems like Sri Madhurakavigal and Nadamunigal who are experts in music. Pattar, those bhaktas, devotees who are similar to Alvar himself, who is always engaged in enjoying Bhagavan's auspicious qualities. Those who are like
காலழும் நஞ்சழியும் கண் சுழலும். Legs are becoming weak, heart is melting, eyes are feeling heavy. பெரிய திருவந்தாதி 34. Bodily changes due to great devotion. பாலே தமிழர் ones who are well versed in Tamil, that is like sweet milk. இசைக்கிறார் ones who can add music to poems like Sri Madhurakavigal and Nadamunigal, who were experts in music. பத்தர் those bhaktas, devotees who are similar to Alvar himself, who is always engaged in enjoying Bhagavan's auspicious qualities. Those who are like காலழும் நஞ்சழியும் கண் சுழலும். Legs are becoming weak, heart is melting, eyes are feeling heavy. பெரிய திருவந்தாதி 34. Bodily changes, these are all bodily changes due to great devotion. பாலை தமிழர் இசைக்கிறார் பத்தர். கூரத்தாழ்வான் once explained that பெரிய நம்பி is பாலே தமிழர். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் is இசைக்காரர் and பிள்ளை உரங்கவல்லி தாசர் is பத்தர். ஆளவந்தார் explained that முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் are பாலே தமிழர். திருப்பாணாழ்வார் is இசைக்கிறார் and பெரியாழ்வார் is பத்தர். These three terms are explained as பாலே தமிழர். Those who are like காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். Legs are becoming the legs are becoming weak, heart is melting, eyes are feeling heavy. பெரிய திருவந்தாதி 34. bodily changes due to great, these are bodily changes due to great devotion. பாலே தமிழர் இசைக்கிறார் பத்தர். கூரத்தாழ்வான் once explained that பெரிய நம்பி is பாலே தமிழர். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் is இசைக்கிறார் and பிள்ளை உரங்கவல்லி தாசர் is பத்தர். ஆளவந்தார் explained that முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் are பாலே தமிழர். திருப்பாணாழ்வார் is இசைக்கிறார் and பெரியாழ்வார் is பத்தர். These three terms are explained as பாலே தமிழர். Those who know the pasurams இசைக்கிறார். Those who know the tunes for the pasurams and பத்தர். Those who know the pasurams இசைக்கிறார். Those who know the tunes for the pasurams and பத்தர். Those who are engrossed in enjoying Bhagavan's auspicious qualities in those pasurams. These three terms are explained as பாலே தமிழர். Those who know the pasurams இசைக்கிறார். Those who know the tunes for the pasurams and for the pasurams and பத்தர். Those who are engrossed in enjoying Bhagavan's auspicious qualities in those pasurams. பரவும் the whole world appreciates these pasurams after Emperuman removed the thought of leaving from ஆழ்வார். பரவும் the whole world appreciates these pasurams after Emperuman removed the thought of leaving from ஆழ்வார். ஆயிரத்தின் பாலேப்பட்ட just like a pearl is present in beautiful ocean, this decade is present in the beautiful திருவாய்மொழி பிரபந்தம். ஆயிரத்தின் பாலேப்பட்ட just like a pearl is present in beautiful ocean, this decade is present in the beautiful திருவாய்மொழி பிரபந்தம். இல்லை பரிவதே no sorrow. ஆழ்வார் after sending message in அஞ்சிரைய மடநாராய் and எம்பெருமான் arrived said, I am unqualified and suffered in separation. Such sorrows will not affect those who recite these pasurams. இல்லை பரிவதே no sorrow. ஆழ்வார் after sending message in அஞ்சிரைய மடநாராய் and எம்பெருமான் arrives said, I am unqualified and suffered in separation. Such sorrows will not affect those who recite these pasurams. எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம்.